கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட மத்தேயு 14வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இங்கே இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு இயேசு போனார் என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அங்கே அவர் போன பொழுது ஜனங்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போனார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் அந்த இடத்திலே அற்புதம் நடந்தது. இந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு கர்த்தர் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை அதில் போஷித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று பார்க்கிறோம். வனாந்திரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்திலே எதுவுமே இல்லை, வெறுமையான ஒரு இடம், வறட்சியான ஒரு இடம், காய்ந்த இடம், அங்கே தண்ணீருக்கே தட்டுப்பாடு உள்ள ஒரு இடம். அங்கே சீசர்கள் சொல்லுகிறார்கள், இது வனாந்திரமான இடமாக இருக்கிறது, இவர்கள் எல்லாரும் புசிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இங்கே கிடைக்காது, இவர்களை அனுப்பி விடுவோம் என்று சீசர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுவார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் கவனித்து பார்ப்போம், யாராவது இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் என் வாழ்க்கையில் வனாந்திரமாயே காட்சி அளிக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். சில வேளைகளிலே உங்களுக்கு ஒரு வறுமை ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம், ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம், ஒரு வறட்சியான நிலை உங்களுக்கு ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம், எந்த கனிகளும் இல்லாத நிலை ஒரு வனாந்திரத்தை போல இருக்கலாம். எதுவுமே நான் செய்கிற முயற்சிகள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே துளிர் விடவில்லையே, அது வனாந்திரத்தை போல உங்கள் வாழ்க்கை இந்த நாட்களில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறேன், இந்த வனாந்திர வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறேன், என் குடும்பம் என்ன செய்ய போகிறது என்று சொல்லி கேள்விக்குறியோடு கலங்கி நீங்கள் நிற்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வனாந்திரமான இடத்தை இந்த நாளில் அவர் தேடி வர விரும்புகிறார். எந்த குடும்பத்திலே யாரிடத்திலும் வனாந்திரம் இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த நாளிலே இயேசு வருவதற்கு அவர் விரும்புகிறார். அங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் கிடைத்த பொழுது அங்கே அதிலே ஒரு பெருக்கம் உண்டானது, அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, அங்கே ஆசீர்வாதம் உண்டானதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல தான் இயேசு வனாந்திரமான ஒரு இடத்திலே அவர் வருகிறார். உங்கள் வீடுகளுக்குள்ளே அவர் இந்த நாளிலே வருகிறார். நீங்கள் வனாந்திர சூழ்நிலையில் இருக்கிறதை கண்டு அவர் வருகிறார். அங்கே வந்த பொழுது உங்களிடத்திலே அவரிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே அந்த வனாந்திரத்தில் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ற நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு வாருங்கள். உங்களிடத்திலே வனாந்திரமான சூழ்நிலையிலே என்ன இருக்கிறது ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு? ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வார்த்தையாகிய வாக்கு தத்தங்கள், மன்னவாகிய வாக்கு தத்தங்கள், அப்பமாகிய வாக்கு தத்தங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இந்த வனாந்திர சூழ்நிலையிலே இயேசுவின் இடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தில் இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாளிலே நீங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களே, இந்த வாக்குத்தத்தம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதாப்பா என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த வனாந்திர சூழ்நிலையிலே இயேசுவிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக பண்ணினது போல அவர் இன்றைய நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர் பெருக பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி உங்களை நோக்கி வந்திருக்கிற இயேசுவினிடத்திலே நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வனாந்திர சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.
கர்த்தாவே, என்னை அதிசயங்களை காண பண்ணும் என்று சொல்லுங்கள். மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று இந்த வனாந்திர சூழ்நிலையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது, அது மன்னாவாக அந்த வார்த்தை, அப்பம் என்கிற வார்த்தையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். அவர் அதை உங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணி பெரிய காரியங்களை செய்வார். இன்றே நீங்கள் அந்த அற்புதத்தை காண முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வனாந்திரமான சூழ்நிலையிலே கடந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த குடும்பங்கள் எல்லாம் வனாந்திரம் என் வாழ்க்கையிலே இதுதானா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாக்கு தத்தம், நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. 5 அப்பங்களை 2 மீன்களையும் கொண்டு போஷித்த தேவனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு அந்த வனாந்திரமான சூழ்நிலை செழிப்பாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே துளிர் விடுவதாக, எல்லாம் செழிப்பாக மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.